ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தினமும் டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங்க்கு 100 ரூபா செலவு பண்ணுறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த 100 ரூபா டெய்லி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா 10 வருஷம் அப்புறம் அது எவ்வளோ ஆகும்? லேக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய ப்ராப்ளம், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது சேஃபா? பணம் எங்கே போகுது? யார் மேனேஜ் பண்ணுறாங்க? இந்த வீடியோ முடியும் போது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பிகினருக்கு தெரிய வேண்டியது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங், வெல்த் பில்டிங் ஈஸி தமிழில் கற்றுக்கணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரவின்னு ஒருத்தர் இருந்தார். சேலரி வந்த உடனே எக்ஸ்பென்சஸ், மந்த் முடிஞ்ச அப்புறம் அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 0. அவருக்கு ஒரு பயம், இந்த மாதிரியே போனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆசை, ஆனால் எந்த ஸ்டாக் வாங்கணும்னு தெரியாது. ரிசர்ச் பண்ண நேரம் இல்லை. அப்போ தான் அவர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? வாங்க சிம்பிளாக பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியாது, நீங்களும் முடியாது. ஆனால் 100 பேர் சேர்ந்து பணம் போட்டால் முடியும். அதே மாதிரி நிறையா இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து பணம் போடுறாங்க. அந்த பணத்தை எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சா? கமெண்டில் புரிஞ்சிடுச்சுன்னு போடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும்னா கம்பெனி ரிசர்ச் வேணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கணும், டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்ணணும், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் இதுக்கு டைம் இருக்கா? இல்லை. அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்காக இன்வெஸ்ட் பண்ண ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிகினர்ஸ் பண்ணக்கூடாத ஒரு பெரிய மிஸ்டேக்காக பார்க்க போகிறோம். அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். இமேஜின் பண்ணுங்கள், 1000 இன்வெஸ்டர்ஸ், ஒருவர் 1000, டோட்டல் 10 லட்சம். இப்போ இந்த பணம் கலெக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் இந்த பணத்தை டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடுறாங்க. கோல், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். நீங்கள் தனியாக மார்க்கெட்டை மானிட்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை பிகினரா? கமெண்ட்டில் பிகினர் இல்லை இன்வெஸ்டர்னு போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் டைவர்சிஃபிகேஷன். இமேஜின் பண்ணுங்கள், உங்ககிட்ட 10 எக்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே பாஸ்கெட்டில் வச்சா பாஸ்கெட் கீழே விழுந்தால் எல்லாம் உடஞ்சிடும். ஆனால் 5 பாஸ்கெட்ஸில் டிவைட் பண்ணினா ரிஸ்க் குறையும். மியூச்சுவல் ஃபண்டும் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணுது. ஆனால் டைவர்சிஃபிகேஷன் மட்டும் சக்ஸஸ் கேரண்டி கொடுக்காது. அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். NAVன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம், பயப்படாதீங்க. சிம்பிள். NAVனா ஒரு யூனிட்டோட வேல்யூ. எக்ஸாம்பிள், NAV 20 ரூபானா நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணினா 50 யூனிட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி எல்லாரையும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க, டைவர்சிஃபிகேஷன், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், பிகினர் ஃப்ரெண்ட்லி. அதனால தான் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன பிகினர் மிஸ்டேக் ஞாபகம் இருக்கா? அது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு நினைக்கிறது. இது தப்பு. மார்க்கெட் மேலே போனால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட் கீழே விழுந்தால் டெம்பரரியாக குறையும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ஷார்ட் டேர்ம் கேம் இல்லை, பேஷன்ஸ் கேம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, டைவர்சிஃபிகேஷன், NAV, பெனிஃபிட்ஸ், ரிஸ்க். நெக்ஸ்ட் எபிசோடில் 1000 மந்த்லி SIP பண்ணால் பெட்டரா இல்லை லம்சம் பெட்டரா, அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் ஈஸி தமிழில் கற்றுக்கணுன்னா வெல்த் லாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் லேர்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ரெடினா கமெண்ட்டில் ஒரு வார்த்தை மட்டும் போடுங்க, ஸ்டார்ட். பெஸ்ட் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். நன்றி. மீட் யூ இன் எபிசோட் 2.